ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, அஞ்சு மணிக்கு 4:45 எழுந்துச்சுங்க. 4:45 எழுந்துச்சு, 5 மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டேன். கிச்சனுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி என் பையன் வந்து ஆஃபீஸ் போகிறான். அவனுக்காக காலிஃப்ளவர் பக்கோடா, ஃப்ரைட் ரைஸ், இது 2 தாங்க. இந்த பக்கம் பால் கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் காலிஃப்ளவர் வெந்துட்டுருக்கு. சாதம் ரைஸ் குக்கரில் சாதம் ஆகிட்டுருக்கு. அப்புறம் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணணும். இன்னும் பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம், பட்டாணி, பச்சை பட்டாணி. நான் வந்து வருஷ கணக்கில் வாங்கி வந்து 1 வருஷத்துக்கு வேண்டிய பட்டாணி வந்து இது சீசன் இல்லையா, இந்த சீசனில் வந்து வாங்கி நான் உரிச்சு தோலை உரிச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேன். டப்பா காட்டில் பாருங்கள், பெரிய டப்பாவில் நான் போட்டு வச்சுப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இது வந்து போன வருஷத்து பட்டாணி கொஞ்சம் மீந்து இருந்துச்சு. அதை வந்துட்டு நான் வந்து இப்போ வந்து இது கொஞ்சம் நாளைக்கு இதை நான் யூஸ் பண்ணுவேன். போன வருஷத்து பட்டாணி இது ஒரு பெரிய பட்டாணி 3 கிலோ டப்பாவில் பெரிய டப்பா தூக்கி ஃப்ரிஜர் உள்ள உரிச்சிட்டு நம்ம ஃப்ரிஜர் உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா வருஷ கணக்கில் இருக்குங்க. அது வீண் போகாது, அப்படியே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணி அப்பப்போ தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதாங்க இன்றைக்கி பையன் எழுந்துச்சி வந்து குளிக்க போயிருக்கான். குளிச்சுட்டு வருவான். அதுக்கு 7 மணிக்குள்ளே சாப்பாடு 7:10க்கெலாம் கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ளே நான் ஃப்ரைட் ரைஸு பக்கோடா இது ரெடி பண்ணணும். பக்கோடா வந்துட்டுருக்கு. சாரி, பக்கோடா காலிஃப்ளவர் வந்துட்டுருக்கு. இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு பக்கோடா ரெடி பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதாங்க இன்றைக்கி பையனுக்காக ரெடி பண்ணணும். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஆயிடுச்சா? உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள். மத்தியானத்துக்கு வந்து அப்புறம் பையனை ஆஃபீஸ் அனுப்பிட்டு நாங்களாம் வந்து இது வந்து காலிஃப்ளவருங்க பக்கோடா செய்யுது. இது ஆறுனதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணிவிட்டு பக்கோடா செய்யணும். அப்புறம் ஃப்ரைட் ரைஸுக்கு இப்போ காய்கறிலாம் கட் பண்ண போகிறோம். அவங்க பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேலையெல்லாம் முடிஞ்சு. இன்றைக்கி வந்து காலை வேலை முடிஞ்சுது. இதுதான் இன்றைக்கி காலை வேலை இருந்துச்சு. பையனை ஆஃபீஸ் அனுப்பிட்டு நான் வாக்கிங் போவேன். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நடக்க வந்துட்டேங்க. பையனை ஆஃபீஸ் அனுப்பிட்டு நான் காஃபி சாப்பிட்டுட்டு நடக்க வந்துட்டேன். அங்கே பாருங்கள், இந்த பொண்ணுங்க இன்னும் வந்து உட்காரல. இந்த பாய்ஸுங்கெலாம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி என்ன ஸ்கூல் போக வேண்டாமோ பிள்ளைங்களுக்கு என்னன்னு தெரியல. டெய்லி வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள் நடக்க வந்திருக்கேன். எல்லோரும் பாருங்கள் எப்படி எல்லாம் காலையிலேயே இன்னும் அந்த பொண்ணுங்களாம் வரல போல இருக்கு. நடக்கிற பொண்ணுங்களாம் இன்னும் யாரும் வரல. அங்கே வந்து உக்காந்துருக்குங்க. அதுவும் உக்காந்துருக்குங்களே. இதோ உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் காலியாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் உட்காந்துருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நடக்கணும். இப்படி நடந்துட்டு பார்க்கல இப்படி அவ்வளோதான். நடந்து முடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கூட்டம் குறைஞ்சி போச்சு பாருங்கள். யார் பிள்ளைங்க ஸ்கூல் போகாத பிள்ளைங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். உடம்பு முடியல. சில பிள்ளைங்க அன்றைக்கி பார்த்தேன், என் கசினோட பேரன் உடம்பு சரியில்லைங்க. சாதாரணமாக காலில் முள் குத்திச்சு ஏதோ கிராமத்தில் பார்க்குறேன். பையன் நொன்றாங்க. யூனிஃபார்ம்லாம் போட்டான், பேக்கெல்லாம் எடுத்துட்டான். பார்த்தா நொன்றான். அவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க, டே என்னாச்சுடா, ஏன்டா நொன்ற, கால் நடக்கவே முடியல அப்படிங்கிறான். பார்த்தா அவங்க சரி நீ என்ன இப்போ ஸ்கூல் போறியா இல்லையா? அவனும் மெதுவாக நொண்டி நடக்கிறான். என்னடா சொல்கிற நீ, ஸ்கூல் போறியா இல்லையாடா அப்படின்னு கேட்குறாங்க. அவனும் சரின்ட்டு அப்படியே மெதுவாக அப்படியே நடந்து வந்துட்டு ஸ்கூல் போகலைங்க. பாருங்க பிள்ளைங்களாம் விளையாட வைக்கிறாங்க. பாருங்க குட்டி குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து விளையாட வைக்கிறேன். ஸ்கூல் போகல, ஏன்டா ஸ்கூல் போகலன்னா போகல சரியாக போச்சுங்கிறான்.
அந்த மாதிரி பார்த்தா இங்கே பாருங்கள் எல்லாம் நடந்துட்டு உட்காந்துருக்காங்க.